ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ 10 days டார்கெட்டில் வந்து எல்லோரும் ஜிகே லெசன்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜிகே லெசன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டே 1க்கான டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு 153 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாகவே நான் தரேன். ஸோ நான் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃபாக கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே, ஸோ நம்ம பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுடைய டைமும் கொஞ்சம் மிச்சமாகும். வீடியோஸாக பார்த்தா உங்களுக்கு டைம் அதிகமாகும். இதே நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓரலாக பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசியலமைப்பு. இதில் டோட்டலாக வந்து ஒரு 111 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அந்த லெசன்ஸில் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணி ஒரு 111 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 25 பேஜஸ் வந்து இருக்கும். இந்த 10th ஸ்டாண்டர்ட் மட்டுமே நான் சொல்கிறது. ஓகேங்களா? இதில் டோட்டலாக ஒரு 111 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆன்சர் சீட்டு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழே பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ தனித்தனியாக தான் இருக்கும். கொஸ்டின் தனியாக இருக்கும், ஆன்சருடைய பிடிஎஃப் வந்து தனியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்னடா இது கொஸ்டின்லேயே ஆன்சரும் வந்துடுது, எப்படி நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறது அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ உங்களுக்கு தனியாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் இந்திய அரசியலமைப்பை ஃபுல்லாக நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெஸ்ட்டை எழுதிட்டு ஆன்சர் ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதை வச்சு உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த 153 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் கொஸ்டின்ஸ்க்கு டோட்டல் மார்க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த பிடிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இந்திய அரசியலமைப்பு 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் டோட்டலாக வந்து ஒரு 72 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி 10th ஸ்டாண்டர்ட்லேயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கவர் ஆகிருக்கும். ஸோ இது 12th ஸ்டாண்டர்டில் உள்ள அந்த லெசனில் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதில் டோட்டலாக ஒரு 21 பேஜஸ் இருக்குது, 72 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன்ஸை ஒன் டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். இதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு ஆன்சருக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த ஆன்சர் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மார்க்கை வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 4 பிடிஎஃப் இருக்கும். ஸோ 2 கொஸ்டின் பிடிஎஃப், 2 ஆன்சர் பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து அதை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான். நான் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வீடியோவில் தான் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை வந்து நான் சொல்லுவேன். அதனால் எந்த ஒரு வீடியோ கொடுத்தாலும் அதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு என்ன, அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா jtk@polity1. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஆன்சருக்கும் அதே பாஸ்வேர்டு தான். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இது 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது. டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது பார்த்திங்கன்னா jtk@polity1. ஸோ இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஆன்சர் பிடிஎஃப்க்கும் அதே தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா jtk@polity2. ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் jtk@polity2ன்னு வரும். ஸோ ஆன்சர் பிடிஎஃப்க்கும் அதே தான். தனித்தனியாகவே நேம், இது 10th ஸ்டாண்டர்ட் உள்ள கொஸ்டின், இது 10th ஸ்டாண்டர்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜிகே லெசன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும். இந்த மெத்தடில், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எல்லா கொஷின்ஸுமே நல்லா ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் கொஸ்டின்ஸோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு வந்து மத்திய அரசு பார்ப்போம். ஓகேங்களா? மத்திய அரசுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த 10 daysக்குள்ளே நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 6
ஜிகே லெசன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த 6 ஜிகே லெசன்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். படிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ஸோ ஓவராலாக அவங்க 10 டேஸ்க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்களே, ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.